ஹலோ மக்களே, வணக்கம். 2024 செப்டம்பரில் மிக பிரபலமான நேரு டிராஃபி போட் ரேஸ் ஆலப்புழா கேரளாவில் நடந்ததுங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த வீடியோவில் இந்த ரேஸ் பார்க்குறதுக்காக சென்னையிலேருந்து நான் எப்படி போனேன், எங்கே தங்கியிருந்தேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இந்த கேரளாவில் நடக்கிற போட் ரேஸுங்க. நிறைய போட் ரேஸ் நடக்கும். அதுலேயும் இந்த நேரு டிராஃபி ரொம்ப பிரபலமுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:55 ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிட்டேங்க. அதாவது நைட்டு 9 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பிச்சுன்னா ஆலப்புழா வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் 10 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நானுமே தற்காலில் தான் புக் பண்ணி போனேன். அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ஜென்ரல் தான் கிடைக்கல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருந்து ஆலப்புழாவுக்கு போகும்போது தான் ஸ்லீப்பர் பெர்த்து கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், அவ்வளோதான். எப்பயுமே ஆகஸ்ட்டில் நடக்கும். இந்த வயநாடு இஷ்யூவால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பான் பண்ணி செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 28 கோயம்புத்தூரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே லேண்ட்ஸ்கேப் அப்படியே அழகாக மாறிடும். காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு ஒர்த்துங்க இந்த வேர்டு. அப்ராக்சிமேட்டாக 10:30 மணிக்கு வர வேண்டியது, ஆனால் ஒரு 10:50 வந்தது. ஒரு 20 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. எர்ணாகுளம் கொச்சினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. இட்ஸ் ஓகே. ஸோ நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்கொயர் ஹாஸ்டல். ரொம்ப அருமையான லொக்கேஷனு. அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வியாழக்கிழமை நைட்டே கிளம்பிட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டதால் போட் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் நடந்தது. ஸோ ஒரு நாள் எனக்கு அடிஷ்னலாக இருந்ததால் இந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹாஸ்டலில் இருக்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு சில சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்க இந்த மாதிரி லொக்கேஷன் பாருங்கள். ஆலப்புழா முழுக்கவே இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் வாட்டர்ஸு அதை ஒட்டின மாதிரி ரொம்ப அழகான நடக்கிறதுக்கு ரோடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் அங்கே இருக்க நேட்டிவ் ட்ரீஸ், பழமையான மரங்களில் நிறைய பறவைகளும் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஹாஸ்டலில் இருக்கவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கயனகிரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் போட் சர்வீஸை யூஸ் பண்ண சொன்னாருங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. கேரளா ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆலப்புழாவையும் அதை சுற்றி இருக்க கிராமங்களுக்கு நிறைய போட்ஸ் விடுறாங்க. நிறைய சர்வீஸ் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டையும் டீட்டெயில் தரேன். எத்தனை மணிக்கு ஆலப்புழாவிலேருந்து கிளம்புது, அது எந்தெந்த வில்லேஜை ரீச் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கயனகிரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்காக தான் எனக்கு போக சொல்லியிருந்தார். மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு அந்த போட்டு சர்வீஸ் இருந்தது. அதை பிடிச்சிட்டுங்க. ஒரு 2.5 மணி நேரம் போட் ஜேர்னி. இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுற போட்டை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா 3 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 20 rupees தான் இருக்கும். ஆனால் நிறைய வில்லேஜுக்குள்ளே போகிறதால உங்களுக்கு ஒரு டூரிசம் போட்டில், இந்த ஷிகாரா அப்படிங்கிற போட்டில் கிடைக்காத அனுபவங்கள், ரொம்ப அருமையான அனுபவங்கள் இதில் கிடைக்கிறதுங்க. இந்த பர்டிகுலர் போட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூவுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா வாங்குகிறாங்க. கண்டிப்பாக இது ஒர்த்துங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு 300-400 மீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் போட் ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குங்க. நான் என்னோடய ஹாஸ்டலில் இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் நான் கூகுள் மேப் போட்டு நடந்தே வந்துட்டேன். யாரை காட்டாலுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் போட் ஜெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நீங்கள் போட் ஹவுஸில் தங்கியிருப்பீங்க. 1 நைட் ஃபுல்லாகவே அங்கேயே தங்கிட்டு அது ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் போக உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும்போது, இல்லைன்னா நேரத்தை ஒதுக்கிக்கோங்க, ஒரு நாள் இந்த கவர்மெண்ட் போட் சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அப்படியே திரும்ப கூட ரிட்டர்ன் வாங்க. ஈவன் கொல்லம், கோட்டயம் அப்படின்ற பெரிய டவுனுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா ஆலப்புழாவிலேருந்து போட் சர்வீஸ் இருக்குங்க. நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா டைமிங் கேட்டுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, போட் ஸ்டாண்டாக. ஸோ அங்கங்கே நிறுத்தி மக்களை ஏற்றிக்கிட்டு இறக்கி விட்டுட்டு வராங்க. ஒரு ஆலப்புழாவிலேருந்து ஒரு 1/2 hour to 45 minutes ஜேர்னிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிடுது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலப்புழாவையும் அதை சுற்றி இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய போட் ஹவுசஸ் இருக்கும், டூரிசம் போட்ஸ் இருக்கும், டூரிஸ்ட் நிறையவே இருப்பாங்க. ஆனால் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் இருப்போம். சின்ன சின்ன லோக்கல் போட்ஸ் போகும், மற்றபடி வேறு எந்த ஒரு டூரிசம் போட்டுமே இருக்காது. ஸோ ஆலப்புழாவிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் ஜர்னிக்கு அப்புறம் அழகான வில்லேஜஸ் மட்டும்தான், டூரிஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்காது. பட் இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லையும் நின்று போகும். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. கண்டக்டரு மேலே வந்து ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்கள் டூரிஸ்ட் போட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்காது. இதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். நம்ம முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஐயா வந்து பார்த்திங்கன்னா குமரகோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார். இங்கே நிறைய ஆயுர்வேத மெடிசன் ரெசார்ட்ஸ் அதெல்லாமே கூட இருக்குது. ஆலப்புழாவில் இருக்க இந்த புன்னமடா லேக்குக்கு அதர் சைடில் தாங்க குமரகோம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவிலேருந்து டைரெக்டாக போட் சர்வீஸ் கிடையாது. ஸோ அதுக்கு நான் போயிருந்தேன், அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸ் ரெசார்ட்ஸு இதுவுமே இருக்குங்க. ஸோ நான் கயனகிரி எதுக்காக போக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் குட்டநாடு ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு, அதுவும் இந்த மான்சூனுக்கு அப்புறம் இந்த நெல் பயிர்கள் விளைஞ்சிருக்க வயல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வந்து ஒட்டின மாதிரி பேக் வாட்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சன்செட் பாயிண்ட்டும் சொல்லியிருந்தார். ஸோ அதையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ ஈவினிங் 8:30 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிட்டர்னுக்கு போட் சர்வீஸ் இருந்ததால் நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கயனகிரி அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறோம். அங்கே வந்து நெல் வயல்களையும் சூரிய அஸ்தமத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அஜெண்டா. ஆலப்புழாவை தாண்டினதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் வியூங்க. நிறைய தென்னை மரங்கள் பச்சை பசேல்னு சூப்பராக இருந்ததுங்க. ஆலப்புழாவை பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்க வெனிஸ் நகரத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆலப்புழாவையே சொல்கிறாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இந்த ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயத்தை அவங்க பெருசாக பூஸ்ட் பண்ணி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம அதை வேல்யூ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறையன்பு சார்ஸ் கூட ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி எனக்கு இதை வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட்னு கம்பேர் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராகவே இருக்குது. வெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் தான் நிறைய இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு தெருவையும் ரீச் ஆகிறதுக்கு போட் சர்வீஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போகிறதுக்கு போட் சர்வீஸ் இருக்குது. இந்த வில்லேஜுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சரோடு இருக்குது. ஃபிஷ்ஷிங் வில்லேஜஸ்ஸு, பேடி ஃபீல்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். வெனிஸை விட சூப்பராகவே இருக்குங்க. இதை நம்ம வெனிஸோட கம்பேரே பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஒரு ஸ்கூலுமே ஒரு தனியான ஐலாண்டில் இருக்குது. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு கயனகிரியில் இருக்குது. இந்த ஸ்கூலில் பசங்க ஏறுறது இறங்கிறது, இந்த கண்டக்டர்ஸ் வந்து அந்த போட்டை மூவ் பண்ணுறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வந்தாச்சுங்க, நம்ம ஆல்மோஸ்ட்டு கயனகிரிங்கிற வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஸோ 3 மணிக்கு ஏறினேன், 5:45 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கயனகிரிக்கு வந்தாச்சு. ஸோ சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக நடந்து போயாச்சு. அதாவது டெர்மினல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கயனகிரிக்கு வந்ததுக்கப்புறம் டெர்மினல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனை கேட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருந்தது. பட் வேறு லெவல் லொக்கேஷன், சுற்றி நெல் வயல்கள், பேக் வாட்டர், அப்படி பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து ஆட்டோ 2 வீலர்லாம் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பேக் வாட்ரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு, இந்த சின்ன சின்ன போட்டு இந்த லோக்கல்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு நடக்கிறதுக்குமே எந்த ஒரு சோர்வும் இருக்காது. ரொம்ப கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவிலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன். 3 ஹவர்ஸ் நம்ம போட் ஜேர்னி பண்ணி வந்திருக்கோம். ஆலப்புழாவிலேருந்து இந்த கயனகிரி வில்லேஜஸ்க்கு நீங்கள் வந்து பஸ்லேயும் வரலாம். பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஆனால் நம்ம போட்டில் ஜேர்னி பண்ணோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகான நெற்பயிர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டநாடு அப்படிங்கிற ஒரு ரீஜனில் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க பேக் வாட்டர்ஸு, ரிவரு, இதனோட சப்போர்ட்டில் இங்கே நிறைய நெல் வயல்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாதிரி இந்த குட்டநாடு ரீஜன் கேரளாவுக்கு நிறைய நெல் சப்ளை பண்ணுற ஒரு இடமா இருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கயனகிரி மட்டும் இல்லை, நிறைய வில்லேஜஸ் இருக்குது ஆலப்புழாவை. ஆட்டுமுகம்,
இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ் இருக்குது. அங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ்ஸு இந்த நெல் வயல்களை பார்க்கலாம். பேக் வாட்டர் பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் ஆட்டோ, ஒரு பக்கம் போட்டு, டூ வீலர்ஸு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். டெர்மினல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே வந்து சன்செட் பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்கள். அதில் தான் நடந்து அந்த எண்டில் பார்த்திங்கன்னா டெர்மினல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கமும் தண்ணி, நடுவில் ஒரு அழகான பிரிட்ஜு, அது மேலே நடக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்க வழியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட்டு கண்டிப்பாக க்ராஸ் பண்ணி போயிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படி இல்லைனா இங்கே போட் சர்வீஸும் இருக்குது. லோக்கல் ஃபிஷர்மேன்ஸ் வந்து போட் சர்வீஸும் வச்சுருக்காங்க. அந்த எண்டில் எடுத்துகிட்டு போய் வர்றதுக்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் 4 பேர் 5 பேராக போனீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நடந்தும் போகலாம். ஸோ நடந்து போகிறதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி பாதை மாதிரி இருக்குது. அது மேலே ஏறி நடந்து அந்த எண்டுக்கு போகலாம். இந்த போட் சர்வீஸில் வரும்போதே பார்த்துருப்பீங்க, இந்த போட்டை வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நிறுத்தி அதை கயிறு கட்டி இழுத்து அங்கே இருக்க பேசஞ்சர்ஸை இறக்கி ஏற்றுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்தாச்சுங்க. இதுதான் அந்த டெர்மினல் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜு. நீங்கள் பார்க்கலாம் 2 பக்கமும் தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 10 அடிக்கு பிரிட்ஜு. பட் ஆல்மோஸ்ட் 500 மீட்டருக்கும் மேலே லென்த் இருக்குங்க. நடந்து போகிறதுக்கே சூப்பராக இருந்தது. வெஸ்ட்டை நோக்கி, அதாவது மேற்க பார்த்து இருக்குது. ஸோ நீங்கள் சன்னை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு தான், இந்த இடத்துல நிறைய மூவிஸும் ஷூட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அந்த எண்டில் நீங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எண்டில் சின்ன சின்ன கடைகளும் இருந்தது. ஐஸ்கிரீமு, இளநீர், அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து போட்டில் வந்தாங்க. இதான் பாருங்கள் அந்த டெர்மினல் அப்படிங்கிற இடம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் நீங்கள் சன்செட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இதே பகுதியில் நடந்து வரணும். எனக்கு வந்து கயனகிரியிலேருந்து கடைசி போட் வந்து 8 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டூரிஸ்ட்டுகள் அதிகம் இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அழகான ஒரு சன்செட் பாயிண்ட்டு. இதுதான் வந்து என்னோடய ஆலப்புழாவில் போட் ரேஸுக்கு முன்னாடி நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த லோக்கல் போட் கவர்மெண்ட் சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.